ஈக்கடுத்தாங்கல் கிரிக்கெட் கிளப் ப்ரௌட்லி பிரசன்ட்ஸ் அண்ட் யங்ஸ்டர் பிரீமியர் லீக். ஸோ 4 டீமுக்கான ஒரு பிரீமியர் லீக் மேட்சிங்கு. ஸோ ஃபஸ்ட் மேட்ச் ஆடுறது எம்ஐபி வெர்சஸ் பிளாக் ஸ்குவாட் அன்றைக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக லோகு அண்ட் ஃபர்ஸ்ட் ஓவரை போடுறது பவுலர் அப்பு அண்ட் நான் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் மோகன். ஸோ இந்த மேட்ச் ஒரு 8 ஓவர் மேட்ச். மேட்சோட ஃபர்ஸ்ட் ஓவரோட முதல் பால் நல்ல ஒரு பாலுங்க, டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க அப்பு. செகண்ட் பால் அப்பு டு லோகு, நல்ல ஷார்ட் பேட், கேட்சுக்கான வாய்ப்பா இல்லைங்க. நோமன் ஃபேனில் பிளேஸ் ஆகிருக்கு. ஃபீல்டர் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்தா இதை கேட்ச் எடுத்துருக்கலாம். இது ஒரு சிங்கிளோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நான் ஸ்ட்ரைக்கில் அந்த பேட்ஸ்மேன் மோகன் ஸ்ட்ரைக்கு வந்திருக்காரு. தேர்ட் பால் அப்பு டு மோகன், ஒரு ஃபுல் டாஸ் பால் பட் வெளியே வந்திருக்கு. அம்பையர் கிட்ட வந்து ஒரு ஒயிட் சிக்னல். தேர்ட் பால் ஒரு ரீபால், நல்ல பால், ஒத்திக்கு அவுட் சைட் ஏஜ் அப்படிங்க பிளேஸ் ஆகி பால் சின்ன கட் ஆகிட்டானா போயிருக்கு. பட் இருந்தாலும் இங்கே ஒரு சிங்கிளை மட்டும் ஓடி எடுத்திருக்காங்க. ஃபோர்த் பால் அகைன் அப்பு டு லோகு, ஒத்திக்கு அவுட் சைட் ஏஜ், கேட்ச்க்கான வாய்ப்புங்க. கீப்பர் ட்ரை பண்ணார் பட் இருந்தாலும் அவர் கையில் பட்டு மிஸ் ஆகிருக்கீங்க. மீண்டும் ஒரு சிங்கிளுங்க. ஓப்பனிங்க ஒரு விக்கெட்டுக்கான சான்ஸ் கிடச்சிது. பட் ஒரு நல்ல ட்ரை கீப்பர்கிட்ட இருந்து பட் இருந்தாலும் அந்த கேட்ச் எடுக்க முடியல. ஃபிஃப்த் பால் ஸ்ட்ரைக்கில் மோகன், நல்ல ஷாட், கிரேட் ஷாட்டுங்க. பவுண்ட்ரிக்கான வாய்ப்பு அமையுமா இல்லை தடுப்பாங்களான்றதை பார்ப்போம். இல்லைங்க, பவுண்ட்ரிக்கான எந்த ரீச் பண்ணலை, போதுமான டிஸ்டன்ஸ் போகலை. சிங்கிள் மட்டும் தாங்க. பவுண்ட்ரி போகும்னு நினச்சி பேட்ஸ்மேன் ரன்னிங்கை ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஸோ அது சிங்கிளோட இங்கே கம்ப்ளீட் ஆகிருக்கு. அவரோட ஃபைனல் பால் ஃபுல் டாஸ் பாலுங்க. பால் 6 அடிச்சிருக்காரு. இந்த முறை கண்டிப்பாக பவுண்ட்ரிக்கான வாய்ப்பா 6ங்க. முதல்ல அவரோட ஃபைனல் பாலில் ஒரு 6ஓட இங்கே ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காரு லோகு. இதோட இங்கே ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. முதல்ல ஒரு முடிவில் 11 ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் பிளாக் ஸ்குவாட் வித்தவுட் லாஸில். டீம் எம்ஐபிக்காக 2வது ஓவர் போட்டதுக்காக பவுலர் ஹென்ரி அண்ட் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் மோகன். செகண்ட் ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க, ஒரு யார்க்கர் லென்த்தில் போட்டார். லெக் சைட் திசையில் ஃப்ளிக் பண்ணி விட்டுருக்காரு பேட்ஸ்மேன் மோகன். ஒரு சிங்கிள் மட்டுமே. செகண்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் லோகு, நல்ல பாலுங்க, நல்ல லென்த்தில் போட்டார். பட் இருந்தாலும் ஒரு சென்சிபிளாக ஒரு லேட் கட் முறையில் இங்கே ஒரு சிங்கிள் ஆடி கொடுத்துருக்காருங்க லோகு. தேர்ட் பால் நல்ல பிளே, பிறகு ஆஃப் சைட் திசையில் ஆடினார். மீண்டும் ஒரு சிங்கிள். நல்ல பேட்டிங்கை இங்கே கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஓப்பனிங் பேட்ஸ்மேன் லோகு அண்ட் மோகன். ஃபோர்த் பால் அவுட் சைடில் வந்த பாலு, பெரிய ஷாட்டுக்கு ட்ரை பண்ண அர்த்திக்கு அவுட் சைட் ஏஜ் பின்னாடி போயிருக்கு. மீண்டும் ஒரு சிங்கிள் மட்டுமே. ஃபிஃப்த் பால் ஸ்ட்ரைக்கில் மோகன், பெரிய ஷாட்டுக்கான ட்ரை பட் இந்த மாதிரி ஃபீல்டர் இருக்கார். மீண்டும் ஒரு சிங்கிள் தாங்க. இது வரைக்கும் ஒரு நல்ல ஓவரை போட்டிருக்காரு, பவுண்டரிஸ் எதுவும் போகாமல். பவுலர் ஹென்ரி அவரோட கடைசி பாலுங்க, நல்ல ஒரு ஷாட். மீண்டும் ஒரு 6ங்க. லோகோட பேட்டில் இருந்து 2வது 6 பதிவு பண்ணியிருக்காரு. போன ஒரு முடிவுலையும் ஒரு 6, இந்த ஒரு முடிவுலையும் ஒரு 6. ஒரு நல்ல பேட்டிங்கை கொடுத்துருக்காரு லோகு. இதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆகிருக்கு. 2 ஓவர் முடிவில் 22 ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் பிளாக் ஸ்குவாட். எம்ஐபி அணிக்காக 3வது ஓவர் போட்டதுக்காக பவுலர் அருண், ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் மோகன். இதற்கான ஃபர்ஸ்ட் பால் உடச்சி போட்டிருக்காரு. ஒரு பெரிய ஷாட், கேட்ச் ஆயில் 6ஆன்றதை பார்ப்போம். கேட்சுங்க பட் இல்லைங்க. இங்கே ஃபைனலாக அம்பையர் அவுட் கொடுத்துருக்காரு. இங்கே பேட்ஸ்மேன் மோகன் ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சியில் தன்னோட விக்கெட்டை இழந்திருக்காரு. 3வது ஒரு முதல் பால்லே ஒரு ஷார்ட் பாலை போட்டு விக்கெட் எடுத்திருக்காரு பவுலர் அருண். பிளாக் ஸ்குவாட் அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் ஜஸ்வந்த் ஸ்ட்ரைக்கில். இதற்கான செகண்ட் பால் நல்ல பாலுங்க, அருமையான ஒரு யார்க்கர் பால். வந்த பேட்ஸ்மேனை ஒரு டாட் பாலோட வெல்கம் பண்ணியிருக்காருங்க பவுலர். தேர்ட் பால் நல்ல ஸ்லோர் பால், மீண்டும் ஒரு விக்கெட்டுங்க. இங்கே ஜஸ்வந்த் வந்த வேகத்தில் தன்னோட விக்கெட் இழந்து வெளியேறாரு. 3வது ஓவரில் மட்டும் கிட்டத்தட்ட 3 பாலில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு இங்கே பவுலர் அருண். ஒரு நல்ல பவுலிங்கை கொடுத்துட்டு இருக்காரு எம்ஐபி அணிக்காக. பிளாக் ஸ்குவாட் அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் பிரசாந்த் ஸ்ட்ரைக்கில். அவருக்கான 4வது பால் அருண் டு பிரசாந்த், நல்ல பால், சென்சிபிளான பிளேங்க. யார்கர் போடப்பட்ட பந்து ஜஸ்ட் ஒரு டிஃபென்ஸ் ஷாட் மாதிரி வச்சுட்டு ஒரு சிங்கிளை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. 5th பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் லோகு, நல்ல பால் பட் அம்பையர் கிட்ட இருந்து ஒரு ஒயிட்டுக்கான காலுங்க. வெளியே வந்திருக்குன்னு சொல்லி ஒயிட் கொடுத்துருக்காங்க. ரீபால் நல்ல பாலுங்க, டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க. இவரோட கடைசி பால் சின்ன தடுமாற்றம் போல் லாஸ்ட் பால் ஸ்லோ பாலுங்க. மீண்டும் ஒரு நல்ல ஷாட், மீண்டும் கடைசி பாலில் ஒரு பவுண்ட்ரிங்க.
3 ஓவர்லேயுமே கடைசி பந்துகளை 6ஆக மாற்றிருக்காரு இங்கே பேட்ஸ்மேன் லோகு. ஒரு நல்ல பேட்டிங்கை கொடுத்துட்ருக்காரு பிளாக் ஸ்குவாட் அணிக்காக. இதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆகுது. 3 ஓவர் முடிவில் 30 ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் பிளாக் ஸ்குவாட். 4th ஓவர் போடுறதுக்காக மீண்டும் பவுலர் ஹென்ரி. ஃபர்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க. நல்ல ஸ்டாப் அங்கே ஃபார்வர்ட் ஃபீல்டர் கிட்ட இருந்து டாட் பாலாக பதிவு பண்ணப்பட்டிருக்கு. செகண்ட் பால் நல்ல பாலுங்க, அருமையாக போட்டிருக்காங்க. மீண்டும் ஒரு டாட் பால், ஒரு நல்ல பவுலிங் இங்கே ஹென்ரி கிட்ட இருந்து. தேர்ட் பால் நல்ல பாலுங்க, சின்ன தடுமாற்றம் ஃபீல்டர் கிட்ட, அதை யூஸ் பண்ணி இங்கே ஒரு சிங்கிளாக மாற்றிருக்காங்க பேட்ஸ்மேன். ஒரு நல்ல ரன்னிங். 4th பால் ஹென்ரி டு லோகு. நல்ல ஷாட், பட் இந்த முறை கேட்சுக்கான வாய்ப்பு எடுத்திருக்காங்க. இங்கே லோகவும் ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சியில் இந்த முறை தன்னோட விக்கெட்டை இழந்திருக்காரு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் 2 பேருமே தன்னோட விக்கெட்டை லூஸ் பண்ணிட்டாங்க. பிளாக் ஸ்குவாட் அணிக்காக சென்னிங் பேட்ஸ்மேன் கிஷோர் ஸ்ட்ரைக்கில். ஹென்ரி டு கிஷோர். நல்ல பால், திக் அவுட் சைட் எட்ஜ். ரன் அவுட்கான ட்ரை, பட் இங்கே இருந்தாலும் ஒரு நல்ல குயிக் சிங்கிள் இங்கே அவரோட கடைசி பால். நல்ல பாலுங்க, ஒரு நல்ல ஓவரை போட்டு கொடுத்துருக்காருங்க. டாட் பாலோட இந்த ஓவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 4 ஓவர் முடிவில் 32 ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் பிளாக் ஸ்குவாட். 5வது ஓவரை போடுறதுக்காக மீண்டும் பவுலர் அப்பு வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க, லோவராக வந்திருக்கு, நல்லா எடுக்க முடியல. ஒரு டாட் பால். செகண்ட் பால் நல்ல பால், கரெக்டாக ஆடி இருக்காரு, பட் இருந்தாலும் ஃபீல்டர் இருக்கிறதால இங்கே ஒரு சிங்கிள்கான வாய்ப்பு மட்டுமே. தேர்ட் பால் நல்ல பால், இங்கே ஒரு கொடை கிளம்பி இருக்கு, கேட்சாக மாறுமா? எடுத்துருக்காருங்க ஹென்ரி கிட்டேருந்து ஒரு நல்ல கேட்சு. இங்கே பிரசாந்தும் தன்னோட விக்கெட்டிலேருந்து வெளியேறாரு. இங்கே அப்பு அவரோட கணக்கில் ஒரு விக்கெட்டை பதிவு பண்ணியிருக்காரு. பிளாக் ஸ்குவாட் அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் வல்லா ஸ்ட்ரைக்கில். நெக்ஸ்ட் பால் உடச்சு போட்டிருக்காரு, மீண்டும் அதே ஒரு ஷாட், கேட்சாக மாறுமா? இல்லைங்க, இந்த முறை நோமன்ஸ் லேண்டில் பிளேஸ் ஆகிருக்கு, ஒரு சிங்கிளுங்க. நெக்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க, டாஸ் பால், ஸ்லோ, நல்ல ஒரு யார்க்கர் மாதிரி வந்திருக்கு, டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் பால் நல்ல ஒரு பிளே, திசையில் போயிருக்கு, ஒரு நல்ல ஸ்டாப்புங்க, குட் ஸ்டாப். ஃபீல்டர் அருண் கிட்டே இருந்து இங்கே 2 ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இதோட அந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆகுது. 5 ஓவர் முடிவில் 36 ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் பிளாக் ஸ்குவாட். அடுத்த பவுலர் சாம். நோ பால் கொடுத்துருக்காங்க அம்பையர்ஸ். ஸ்டெப் அவுட்டா இல்லை காட் சொல்லியான்னு தெரியல. சாரிங்க, ஃபீல்டர் கவுண்ட்டு சின்ன மிஸ்ஸு. 4 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 3 பேர் தான் இருக்காங்க. ஸோ அதனால் மொதல் பாலே இங்கே நோ பாலாக அம்பையர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. சாம் டு வல்லா, இது ஒரு ஃப்ரீ ஹிட் பால், நல்ல பாலுங்க, டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. நல்ல பால், ஒரு பவுலிங் ஆக்ஷனே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. செகண்ட் பால் உடச்சி போட்டாருங்க, தப்பான பாலு, அதுக்கான பதில் ஒரு 6ங்க இங்கே சாம் கிட்டேருந்து. இந்த மாதிரி ஒரு தப்பான பால், ஒரு நல்ல ஷாட் இங்கே வல்லா கிட்டேருந்து. தேர்ட் பால் சாம் டு வல்லா, நல்ல பாலுங்க, அருமையாக போட்டிருக்காரு இந்த முறை, சிங்கிள். 4th பால் சாம் டு கிஷோர், அட்வான்ஸாக சுற்றிட்டாரு, அவுட் சைட் பிக் அவுட் பாட்டம் எட்ஜு. இங்கே ஃபீல்டர் கிட்டேயும் ஒரு சின்ன மிஸ்ஃபீல்டு, 1 2ன்றதை பார்ப்போம், சிங்கிள் தாங்க. 5th பால் நல்ல ஷாட், பட் ஃபீல்டர் இருக்காங்க, கேட்சுங்க. ஃபீல்டர் ஹென்ரி கிட்ட இருந்து மீண்டும் ஒரு நல்ல கேட்ச். இங்கே பேட்ஸ்மேன் வல்லா ஒரு பெரிய ஷாட்டுக்கு ட்ரை பண்ணி தன்னோட விக்கெட்டை இழந்திருக்காரு இந்த முறை. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் சரவணன் ஸ்ட்ரைக்கில். சாம் டு சரவணன், நல்ல பால், லெக் சைடில் உடச்சி போட்டிருக்காரு, மீண்டும் ஒரு தப்பான பால், நல்ல ஷாட்டுங்க இங்கே பேட்ஸ்மேன் கிட்ட இருந்து வந்த மொதல் பாலே இங்கே 6 பதிவு பண்ணியிருக்காரு. இதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆகுது. 6 ஓவர் முடிவில் 51 ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் பிளாக் ஸ்குவாட். 7வது ஓவர் போடுறதுக்காக எம்ஏபி அணிக்காக பவுலர் அருண். ஃபர்ஸ்ட் பால் நல்ல பால், லோயராக வந்திருக்குங்க, டிப் ஆன மாதிரி, டாட் பால். செகண்ட் பால் அருண் டு கிஷோர், ஸ்லோ பால் தூக்கி போட்டிருக்காரு, தரையோட தரையாக ஆடி இருக்காங்க, ஒரு சிங்கிள் மட்டும் தாங்க மீண்டும். நெக்ஸ்ட் பால்
ஃபுல் டாஸ் பால். பேட்ஸ்மேன் திரும்புறதை பார்த்தோன்னே வெளியே போட பார்த்தாரு, பட் ஒய்டாக அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் பால் ரீபால். இல்லை போட்டிருக்காரு, கேட்சா இல்லைங்க, 2 ஃபீல்டருக்கும் நடுவில் போயிருக்கு. சிங்கிள் தாங்க மீண்டும். நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் கிஷோர். லோ பால். பேட்ஸ்மேனுக்கு எங்கே மீட் ஆச்சுன்னே அவருக்கு தெரியல, ஒரு டாட் பால் மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் பால் நல்லா கட்டுறங்க, பட் இருந்தாலும் மம்பையர் கிட்ட இருந்து ஒரு வைடுக்கான சிக்னல் இங்கே. ரீபால். ஃபுல் டாஸ் பால், பட் கரெக்டான மீட் இல்லை. டபுளுங்க. நல்லா ஃபுல் டாஸ் பால் கரெக்டாக யூஸ் பண்ணி ஆடி இருந்தாருன்னா ஒரு பெரிய ஷாட் ஆடி இருக்கலாம், பட் இங்கே பேட்ஸ்மேனுக்கு ஒரு கரெக்டான மீட் ஆகாததால் இங்கே ஒரு 2 மட்டும் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க, இந்த மாதிரி லோவராக வந்திருக்கு. டாட் பால். இதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆகிருக்கு. 7 ஓவர் முடிவில் 57 ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் பிளாக் ஸ்குவாட். கடைசி ஓவரை போட்டதுக்காக MIB அணிக்காக மீண்டும் பவுலர் சாம். கடைசி ஓவரோட ஃபர்ஸ்ட் பால். நல்ல பாலுங்க, தரையோட ஆடி இருக்காரு. 2 ரன்னுக்கான காலிங்க. ஃபீல்டர்கிட்ட மிஸ் ஃபீல்டு, பவுண்ட்ரிங்க. என் பாலே ஒரு பவுண்ட்ரி கிடச்சிருக்கு டீம் பிளாக் ஸ்குவாடுக்கு. செகண்ட் பால் நல்ல பாலுங்க, டைமிங் மிஸ் ஆகிருக்கு. டாட் பாலை பதிவு பண்ணப்பட்டிருக்கு. தேர்ட் பால் ஃபுல் டாஸ் பாலு, கிட்ட இருந்து கரெக்ட் பால் சிக்னல். ஸோ இது ஒரு டாட் பால். ஃபோர்த் பால் ஷாட்டுக்கான ட்ரை, பட் இந்த மாதிரி லெக் சைட் திசையில் ஒரு நல்ல கேப்பில் போயிருக்கு. 2வது ரன்னுக்கான கால். ரன் அவுட்டாக மாறி இருக்குங்க. ரன் அவுட்டுங்க. பேட்ஸ்மேன் கிஷோர் இங்கே ரன் அவுட் முறையில் தன்னோட விக்கெட்டிலேருந்து வெளியேறாரு. நியூ பேட்ஸ்மேன் நான் ஸ்ட்ரைக்கர் லைனில். 5th பால் நல்லா பாலுங்க, டாட் பால் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. மீண்டும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஃபைனல் ஓவரோட கடைசி பால். மீண்டும் ஒரு நல்ல பாலுங்க. இங்கே பைஸ் முறையில் 1-2ன்றதை பார்ப்போம். அவ்வளோங்க, ஒரு ரன்னோட கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க பைஸ் முறையில். இதோட இங்கே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட முடிவில் 63 ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் பிளாக் ஸ்குவாட். 64 ரன் அடித்தா இங்கே MIB அணி வெற்றி. செகண்ட் இன்னிங்ஸ்க்காக MIB அணிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சாம் அண்ட் நான் ஸ்ட்ரைக்கர் லைனில் பேட்ஸ்மேன் சதீஷ். முதல் ஓவரை போடுறது பவுலர் மதன். 64 ரன் அடித்தா இங்கே MIB வெற்றி. டிஃபெண்ட் பண்ணால் பிளாக் ஸ்குவாட் வெற்றி. முதல் ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க. தப்பான த்ரோ, சிங்கிளுங்க. செகண்ட் பால் போட்டிருக்காரு, பட் கரெக்டான மீட் அமையல. சைட் திசையில் ஆடினதில் இங்கே ஒரு சிங்கிள் கிடச்சிருக்கு. மீண்டும் தேர்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் ஷாம். ஒரு மிகப்பெரிய வைடுங்க. தேர்ட் பால் போல்டுங்க, அருமையான ஏக்கர் பால். இங்கே சாம் தன்னோட விக்கெட்டை இழந்திருக்காரு. க்ளீன் போல்டு முறையில் ஓப்பனிங் ஓவர்லேயே ஒரு விக்கெட்டோடு தொடங்கியிருக்காரு. நல்ல ஒரு பவுலிங் இங்கே மதன் கிட்ட இருந்து. MIB அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் அலெக்ஸ் ஸ்ட்ரைக்கில். 4th பால் மீண்டும் ஒரு வைட். ரீபால் நல்ல பாலுங்க, நல்ல லென்த்தில் போட்டிருக்காரு. ஜஸ்ட் ஒரு டிஃபென்ஸ் ஷாட் கிளிக் பண்ணி விட்டுருக்காரு லெக் சைட் திசையில். சின்ன தடுமாற்றம் இருந்தாலும் இங்கே ஒரு சிங்கிளை மட்டும் தான் ஓடி இருக்காங்க. நெக்ஸ்ட் பால் நல்ல ஒரு பிளே, ஃபீல்டருக்கு நேராக போயிருக்கு, மிஸ் ஃபீல்டுங்க. சின்ன தடுமாற்றம், பட் இருந்தாலும் இங்கே ஒரு சிங்கிள் மட்டும்தான். அவரோட கடைசி பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் அலெக்ஸ். நல்ல பாலுங்க, லெக் சைட் திசையில் அழகாக ஃப்ளிக் பண்ணியிருக்காரு. மீண்டும் ஒரு சிங்கிள் மட்டும்தான். இதோட இங்கே முதல் ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. முதல் ஓவர் முடிவில் 7 ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் MIB. பிளாக் ஸ்குவாட் அணிக்காக 2வது ஓவர் போடுறதுக்காக பவுலர் ஜஸ்வந்த். ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் அலெக்ஸ். இந்த ஓவருக்கான முதல் பால் நல்ல பிளே. பாலை பார்த்து கரெக்டாக ஆடி இருக்காரு லெக் சைட் திசையில். ஒரு சிங்கிள் மட்டுமே. செகண்ட் பால் நல்ல ஷாட், பட் ஃபீல்டர் இருக்காங்க. கேட்சாக மாறுமா எடுத்திருக்காருங்க. ஒரு அருமையான கேட்சு. பேட்ஸ்மேன் தன்னோட விக்கெட் இழந்து வெளியேறாரு. சதீஷ் MIB அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் முல்லை ஸ்ட்ரைக்கில். நெக்ஸ்ட் பால் நல்ல பிளே, ஒரு நல்ல லேட் கட் ஆடி இருக்காரு. ஃபீல்டர்ஸ் இல்லை, 1-2ன்றதை பார்ப்போம். 2 ரன்னுங்க.
நல்ல முறையில் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. போன பால் பவுல் பண்ணி முடிக்கிற போஸ்டிக்கில் தட்டினதால் ஃப்ரீ ஹிட் கொடுத்துருக்காங்க. இந்த பால் கிக் அவுட் சைடு எட்ஜு, கேட்ச்க்கான வாய்ப்பா இல்லைங்க. இங்கே 1-2 ஆகுமா? இல்லைங்க, தடுத்துருக்காங்க. 2 ரன்னு தான். ஃபைனல் பால் நல்ல ஃபுல் டாஸ் பாலுங்க, பலார்னு அடிச்சிருக்காரு. 6ங்க. என் முல்லையோட பேட்டில் இருந்து ஒரு நல்ல 6. 5th பால் நல்ல பாலுங்க, அருமையான பால், தரையாக வந்திருக்கு. டாட் பாலுங்க. லாஸ்ட் பால் நல்ல பாலுங்க. லெக் சைட் திசையில் ஆடி இருக்காங்க. 1-2 மாறுமா? இல்லைங்க, சிங்கிள் மட்டும் தான். ஸோ இதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆகுது. 20 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் பி. 3வது ஓவர் போடுறதுக்காக பவுலர் பிரசாந்த். ஸ்ட்ரைக்கில் முல்லை. ஃபர்ஸ்ட் பால் ஸ்விட்ச் ஹிட் முறையில் ஆட பார்த்தாரு, பட் டாட் பால் அமைஞ்சிருக்கு. செகண்ட் பால் வைடுங்க. அதே பால் நல்ல பால், ஏறி ஆடி இருக்கார் பேட்ஸ்மேன். ஃபீல்டர் கிட்ட சின்ன தடுமாற்றம், அங்கே 1-2 மாற்றிருக்காங்க. நல்லா ரன்னிங்க பேட்ஸ்மேன் கிட்ட இருந்து. நெக்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் பால் அமைஞ்சிருக்கு, பட் கரெக்டான மீட் அமையலைங்க. சிங்கிள் மட்டும்தான் இந்த முறை. நெக்ஸ்ட் பால் பெரிய ஷாட் ஆட வேண்டிய பாலை மிஸ் பண்ணியிருக்காரு. டாட் பாலை மாறி இருக்குங்க. 5th பால் பிரசன்ட் டு அலெக்ஸ். மிகப்பெரிய வைடுங்க. ஃபீல்டர் கிட்டேயும் ஒரு சின்ன தடுமாற்றம், காலுக்குள்ளே பூந்து வெளியே போயிருக்கு. நோ பால் +1ங்க. இது எல்லாமே ஃப்ரீ ஹிட் வேறு. அடுத்த பால் 5th பால், இது ஒரு ஃப்ரீ ஹிட் பால். மிஸ் பண்ணியிருக்காரு. லெக் அம்பையர் நோ பால் கொடுத்துட்டாருங்க. இங்கே மீண்டும் இந்த ஃப்ரீ ஹிட் கண்டினியூ ஆகுது. ஒரு ரீபால், நல்ல ஷாட். இந்த முறை ஸ்ட்ரைட்டில் பலார்னு ஆடி இருக்காரு. பவுண்டரி கிடைக்குமா? இல்லைங்க, தடுத்துருக்காரு. நல்ல ஸ்டாப்புங்க. சிங்கிள் மட்டும் தான். ஃபைனல் பால் ஸ்ட்ரைக்கில் அலெக்ஸ். ஃபுல் டாஸ் பால், பட் கரெக்டான மீட் இல்லைங்க. டாப் ஏஜ் ஆகி 30 யார்ட் சர்க்கிள்குள்ளேயே விழுந்திருக்கு. சிங்கிள் தாங்க. இதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆகுது. 29 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் எம்ஐபி. பிளாக் ஸ்குவாட் அணிக்காக 4வது ஓவர் போடுறதுக்காக மீண்டும் பவுலர் மதன் அண்ட் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் அலெக்ஸ். ஓவருக்கான முதல் பால் நல்ல பால், பாட்டம் ஏஜ் ஃபார்வர்ட்லேயே போயிருக்கு. ஒரு சிங்கிள் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பால் வைடுங்க. ரீபால். செகண்ட் பால் ஷாட், கிரேட் ஷாட், பட் ஃபீல்டர் இருக்காங்க. கேட்சாக மாறுமா? 6ங்க. முல்லை கிட்ட இருந்து மீண்டும் ஒரு 6. இங்கே எம்ஐபி அணிக்காக ஒரு நல்ல ஷாட்டுங்க. இது சாரிங்க, 6 இல்லை, அம்பையர் செக் பண்ணிவிட்டு 4 கொடுத்துருக்காங்க. 1 பவுன்ஸ் பவுண்ட்ரி. தேர்ட் பால் நல்ல பாலுங்க. ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. ரன் அவுட்கான வாய்ப்பா? இல்லைங்க, பேட்ஸ்மேன் ரிட்டர்ன் ஆகிட்டாரு. ஸோ இது டாட் பால் இங்கே பதிவு பண்ணப்பட்டிருக்கு. 4th பால் சுவிட்சில் ஆடி இருக்காரு. பவுண்ட்ரிக்கான வாய்ப்பா அமையுமான்றதை பார்ப்போம். போயிருக்கேங்க, பவுண்ட்ரிங்க. இந்த ஓவரில் 2வது பவுண்ட்ரியை பதிவு பண்ணியிருக்காரு முல்லை. ஒரு நல்ல பேட்டிங்கை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காரு எம்ஐபி அணிக்காக. நெக்ஸ்ட் பால் மதன் டு முல்லை. நல்ல பால், பட் கரெக்டான மீட் அமையல. ரைட் சைட் திசையில் போயிருக்கு. ஒரு சிங்கிளுக்கான வாய்ப்பு மட்டுமே. ஃபைனல் பால் ஸ்ட்ரைக்கில் அலெக்ஸ். நல்ல பாலுங்க. கீப்பர் கிட்ட இந்த அவுட்டுக்காக ஒரு அப்பீல், பட் அம்பையர் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. இதோட அந்த ஓவரும் இங்கே கம்ப்ளீட் ஆகுது. 4 ஓவர் முடிவில் 40 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் எம்ஐபி. 5வது ஓவர் போடுறதுக்காக பிளாக் ஸ்குவாட் அணிக்காக ஹரிஷ். ஸ்ட்ரைக்கில் முல்லை. ஃபர்ஸ்ட் பால் பிக் அவுட் சைடு ஏஜ், கேட்ச்க்கான வாய்ப்பு, விக்கெட்டுங்க. இங்கே பேட்ஸ்மேன் முல்லை தன்னோட விக்கெட்டை வந்து வெளியேறாரு. ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க பவுலர் ஹரிஷ். அடுத்த நியூ பேட்ஸ்மேன் அருண் ஸ்ட்ரைக்கில். நல்ல பிளேங்க, அருமையாக ஆடி இருக்கார். நல்லா கட் ஷாட், பவுண்டரி ஆகுமா? இல்லைங்க, பால் ஸ்லோவாக இருக்கு. 2 ரன் ஓடி இருக்காங்க. நல்ல ரன்னிங். தேர்ட் பால் ஃபுல் டாஸ் பால், லெக் சைட் திசையில் போட்டு கொடுத்துருக்காரு. பவுண்டரியாக மாறுமா? 6ங்க.
அருண் கிட்ட இருந்து ஒரு நல்ல ஷாட்டு, ஒரு பெரிய 6 பதிவு பண்ணியிருக்காரு. ஆஃப் சைட் திசையில் போட்டிருக்காரு. ஃபுல் டாஸ் பால் மீண்டும் கேப்பில் ஆடி இருக்கார். பவுண்டரியாக மாறுமா? இல்லைங்க, ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணியிருக்காருங்க. மீண்டும் ஒரு டபுள் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு பேட்டிங்கை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காருங்க அருண். 5th பால் நல்ல பால், தரையாக வந்திருக்குங்க. பால் ரைஸ் ஆகவே இல்லை. 3rd பால் அவரோட கடைசி பால். ஃபுல் டாஸ் பாலாக போட்டிருக்காரு. லெக் சைட் திசையில் ஆடி இருக்காரு. 1 ஆ 2ஆன்றதை பார்ப்போம். ஒரு சின்ன தடுமாற்றம், ஃபீல்டர்கிட்ட பவுண்ட்ரிங்க. ஒரு ரன் போக வேண்டிய இடத்துல ஒரு சின்ன தடுமாற்றத்தினால இது பவுண்ட்ரியாக மாறி இருக்கு. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஓவர். நல்ல ஒரு பேட்டிங் அருண் கிட்டே இருந்து. இதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆகுது. 54 ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க 5 ஓவர் முடிவில். இன்னும் 10 ரன்கள் மட்டுமே அடித்தா வெற்றி. அடுத்த ஓவர் போடுறதுக்காக ஜஸ்வந்த். ஃபர்ஸ்ட் பால் வைடோட தொடங்கியிருக்காருங்க. ஃபர்ஸ்ட் பால் ரீபால், ஸ்ட்ரைக்கில் அலெக்ஸ். நல்ல ஷார்ட் கேப்பில் ஆடி இருக்காரு. ஃபீல்டர் இருக்காங்க. சிங்கிளுங்க. செகண்ட் பால் ஸ்ட்ரைக்கில் அருண். நல்ல பாலுங்க, ரைஸ் ஆகவே இல்லை. நல்ல முறையில் போட்டிருக்காரு. டாட் பாலுங்க. தேர்ட் பால் நல்ல ஷாட், பட் ஃபீல்டர் இருக்காங்க. கையிலே போய் இறங்கியிருக்கீங்க. இங்கே ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சியில் இங்கே அருண் தன்னோட விக்கெட்டை இழந்திருக்காரு. எம்ஐபி அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் ஹென்ரி ஸ்ட்ரைக்கில். நெக்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க, கொஞ்சம் மிஸ்ஸு, இல்லைன்னா கண்டிப்பாக இது ஸ்டிக்கிலே அடிச்சிருக்கோம். டாட் பால். நெக்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க, மீண்டும் ஒரு டாட் பால் இங்கே பதிவு பண்ணியிருக்காரு. அவரோட ஃபைனல் பால். நல்ல பிளே, லெக் திசையில் ஆடி இருக்காரு. 1 ஆ 2ஆன்றதை பார்ப்போம். ஸ்டாப் இல்லைங்க, 2 ரன்னை ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நல்ல ரன்னிங். இதோட இந்த ஓவரும் இங்கே கம்ப்ளீட் ஆகுது. 6 ஓவர் முடிவில் 58 ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் எம்ஐபி. 7வது ஓவர் போட்டதுக்காக பவுலர் ஹரிஷ் அண்ட் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் அலெக்ஸ். ஃபர்ஸ்ட் பால் வைடுங்க. ரீபால். ஃபர்ஸ்ட் பால் மீண்டும் வைடுங்க. அகைன் ரீபால். ஃபுல் டாஸ் பால் 6ங்க. இங்கே மேட்சை வின் பண்ணியிருக்காங்க.